Good morning, students. Now we are going to see about the 10th standard science unit 9 solutions lesson. Now let us see the introduction of this lesson. You have learnt about mixtures in your lower classes. Most of the substance that we encounter in our daily life are mixtures of two or more substances. ஓகே இப்போ லோயர் மிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. வாட் இஸ் தட் மிக்சர்ஸ் அப்படின்னா டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஒரு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா வாட்டர் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் அ மிக்சர் மே எக்ஸிஸ்ட் ஒன் ஆர் மோர் ஃபிசிக்கல் ஸ்டேட். அது எந்த ஸ்டேட்டில் வேணால் இருக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சாலிடாகவும் இருந்து நம்ம மிக்சர்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒன்று சாலிடாக இன்னொன்று லிக்விடாக இருக்கலாம், இன்னும் ரெண்டுமே கேஸாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டுமே லிக்விடாக இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க ஸ்டேட் மே எக்ஸிஸ்ட் இன் ஒன் ஆர் மோர் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் ஸ்டேட்னு சொன்னால் சாலிட், லிக்விட், கேஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ஸ் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் when I burn wood and the smoke released is a mixture of solid carbon and gases like carbon dioxide and carbon monoxide, etc. Okay, in some cases of mixtures their components can be separated easily. மிக்சர்ஸில் வந்து சில காம்பனண்ட்ஸ் என்ன பண்ணிடலாம், தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துட முடியும். whereas in some other cases they cannot be. Consider two mixtures, one which contains salt and water, okay, and another which contains sand and water. ஒன்று சால்ட்டை வந்து வாட்டரில் நம்ம ஆட் பண்ணுறோம், இன்னொரு பீக்கரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாண்டை வந்து வாட்டரில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வாட்டர் இஸ் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் போத் த மிக்சர்ஸ். இப்போ வாட்டரை வந்து என்ன பண்ணுறோம், ரெண்டுலேயுமே சேர்த்துருக்கோம். ஒன்றில் சால்ட்டில் சேர்த்துருக்கோம், இன்னொன்று சாண்டில் சேர்த்துருக்கோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் த சால்ட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா சால்ட் வந்து கரைஞ்சி என்ன ஆகிடும், சொல்யூஷனாக மாறிடும். இந்த செகண்ட் கேஸ், அதாவது அந்த சாண்ட் எடுத்துருக்கிறோம் இல்லையா, அந்த மிக்சர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கீழே அந்த சாண்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே செட்டில் ஆகிடும். மேலே வந்து அந்த வாட்டரி மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ இப்படி இருக்கும். இன் செகண்ட் கேஸ் த சாண்ட் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். சாண்ட் இன் வாட்டர் கேன் பி செப்பரேட்டட் பை ஃபில்ட்ரேஷன். இப்போ சாண்ட் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபில்டர் பண்ணி அந்த சாண்டை தனியாக பிரித்து எடுத்துடலாம். பட் சால்ட் cannot be separated as it dissolves in water to form homogeneous மிக்சர்ஸ். அப்போது எந்த மிக்சர் வந்து தனியாக பிரிக்க முடியலையோ அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் சொல்யூஷன்ஸ். இந்த மாதிரி ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு அந்த பிக்சர் சொன்ன மாதிரி சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம் அண்ட் சாண்ட் ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த சால்ட் என்ன ஆகும், டிசால்வ் ஆகி நமக்கு எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது, பிரிக்க முடியாது. ஓகே, சால்ட் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. ஓகேவா, அந்த மாதிரியான மிக்சர்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மிக்சர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, சொல்யூஷன்ஸ் இன் டே டு டே லைஃப். ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் இஸ் சீ வாட்டர். நம்ம ஆக்சுவலாக அந்த சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா சீ வாட்டர்லேருந்து கிடைக்குது. we cannot imagine life on earth without sea water. ஓகே, சீ வாட்டர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்ம லைஃப்பை இமேஜின் பண்ணவே முடியாது. ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அதில் இருக்க தண்ணி எவாப்ரேட் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகும், மழையாக வருது. அப்படி மழையே வரல அப்படின்னா அந்த கடல்லைனா நமக்கு மழையே வராது. ஓகே, இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ்டு வாட்டர். ஓகே, அதில் இப்போ வந்து அந்த சீ வாட்டர்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் சால்ட் மட்டுமே இருக்காது, நிறைய டைப்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே, தென் அனதர் ஒன் இஸ் ஏர். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஏர். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் லைக் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ். மெயினாக இருக்கிறது எது அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே, இந்த மூணு தான் மெயின். மற்ற கேஸஸ்லாம் கொஞ்சம் என்ன ஆகிருக்கும், அந்த ஏரில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா, அதை வந்து நேச்சுரலி நமக்கு கிடைக்கிற அந்த மிக்சர்ஸ் தான் எப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த் ஆர் அசோசியேட்டட் வித் த சொல்யூஷன்ஸ். plants take solutions of nutrients for their growth from the soil. plants எப்படி வந்து எடுத்துக்குது அப்படின்னா சாயிலிருந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து எடுத்துக்குது. most of the liquids found in human body including blood, lymph and urine are solution.
ஓகே. அப்போது பிளட்டில் இருக்கிற அந்த லிம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீரம்னு சொல்லுவேன், அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், லிம்னு சொல்கிறோம். தென் யூரின் எல்லாமே நமக்கு சொல்யூஷனாக தான் கிடைக்கிது. நம்ம உடம்புலேருந்து வெளியேற நம்ம சாப்பிட்ற எல்லாமே மிக்ஸ் ஆகி நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஐட்டமாக வந்து என்ன ஆகிடுது, எக்ஸிட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? எக்ஸிட் ஆகும்பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிக்சராக நமக்கு கிடைக்கும். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த லிக்விட்ஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பாடி இன்க்ளூடிங் பிளட், limb and urine are solutions. Day-to-day human activities like washing, cooking, cleaning and few other activities involve the formation of solution with water. Similarly, the drinks what we take like fruit juice, aerated drinks and tea, coffee are also solutions. Therefore, the ability of water to form solutions is responsible for sustenance of life. சஸ்டெனன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா நம்மளோட பேஸே அதுதான், ஆதாரமே அதுதான். இப்போ அந்த சொல்யூஷன்ஸ் இல்லாமல் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, நம்ம பண்ண முடியாது. ஓகே. Next, we are going to see about the components of solution. We know that the solutions is a homogeneous mixture of two or more substances. In a solution, the component which is present in lesser amount by weight. வெயிட்டால் நம்ம பார்த்தோம்னா லெஸர் அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் சொல்யூட். ஓகே. கரை பொருள் தமிழில் சொன்னீங்க அப்படின்னா கரை பொருள். அண்ட் த காம்பனண்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் லார்ஜ் அமௌண்ட் பை வெயிட் இஸ் கால்ட் த சால்வெண்ட், கரைப்பான். ஓகே. கரைப்பான். த சொல்யூட் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி த்ரூட் த சால்வெண்ட். அந்த சொல்யூட் நம்ம போடுறோம். சொல்யூட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் இஸ் அ சொல்யூட் என்ன பண்ணுறோம், தண்ணியில் ஆட் பண்ணுறோம். தண்ணியில் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும், அது யூனிஃபார்மாக அந்த தண்ணியில் என்ன ஆகும், ஆட் ஆகும். ஃபுல்லாக த்ரோட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகே. த்ரோட் த சால்வெண்ட் அண்ட் தஸ் ஃபார்மிங் அ மிக்சர் ஆஃப் ஹோமோஜீனியஸ். ஸோ த சால்வெண்ட் ஆக்ட் அஸ் அ டிசால்விங் மீடியம் இன் சொல்யூஷன். சொல்யூஷனில் இந்த சால்வெண்ட் என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா டிசால்விங் மீடியமாக கரைக்கிறக்குரிய ஒரு மீடியம், ஒரு இடையில் வந்து செயல்படுது. ஓகேவா? மீடியம் அப்படின்னா இடைத்தரகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது. இந்த ப்ராசஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொல்யூட் இன்டு சால்வெண்ட் இஸ் கால்ட் dissolution. ஓகே. The process of uniform distribution of solute into solvent is called dissolution சொல்லுவாங்க. ஓகே. அப்போ சால்வெண்ட் வந்து யூனிஃபார்மாக அது கரைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா அது டிசல்யூஷன் அப்படிங்கிற பேர் வச்சு சொல்லலாம். இப்போ வந்து அதுக்கு பெஸ்ட்டு அந்த பிக்சரைஸ்டு பார்த்திங்க அப்படின்னா சொல்யூட்னா அது வந்து என்னது சாலிடாக கொடுத்துருக்காங்க, அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த சொல்யூட். ஓகேவா? சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் கிவ்ஸ் சொல்யூஷன். ஓகே. the conceptual thoughts பார்த்தீங்கன்னா ஆல் சொல்யூஷன்ஸ் ஆர் மிக்சர்ஸ் பட் ஆல் மிக்சர்ஸ் ஆர் நாட் சொல்யூஷன்ஸ். ஒய் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து பின்னாடி சொல்லலாம். ஓகே. a solution must at least be consisting of two components. அந்த சொல்யூஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சொல்யூஷனில் அட்லீஸ்ட் எத்தனை வந்து காம்பனன்ட்ஸ் இருக்கணும், 2 காம்பனண்ட் இருக்கணும். ஒன்று சொல்யூட், another one is solvent. ஓகே. such solutions which are made of one solute and one is solvent are called binary solution. அப்போ 2 மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் binary solutions. பைனா என்னன்னா 2 அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், and adding copper sulfate crystals to water, it dissolves in water forming a solutions of copper sulfate. Okay. and adding copper sulfate crystals to water. copper sulfate crystals நம்ம தண்ணியில் ஆட் பண்ணோம்னா இது ஃபுல்லாக டிசால்வ் ஆகி என்ன ஆகும், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கும். இட் கண்டெய்ன்ஸ் 2 components. One is solute, that is copper sulfate, and one is solvent, that is water. So it is a binary solution. Similarly, a solution may contain more than 2 components. For example, if salt and sugar are added into water, both dissolves in water forming solution. இப்போ சால்ட்டையும் சுகரையும் நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். Here the 2 solutes are dissolved in one solvent. Such kind of solutions which contain 3 components are called டெர்னரி சொல்யூஷன்ஸ். ஓகே. அப்போ 2 காம்பனண்ட், ஒன்று சொல்யூட் இன்னொன்று சால்வெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பைனரி சொல்யூஷன். அதாவது ஒன்றுக்கு அதிகமாக நம்ம ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னது, அது டெர்னரி சொல்யூஷன்ஸ். ரெண்டுமே ஆட் பண்ணி அது சொல்யூஷன்ஸை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது வந்து என்னது, டெர்னரி சொல்யூஷன்ஸ். ஓகே. Now let us see the types of solution based on the physical state of the solute and the solvent.
அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட்டையும் அந்த பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து சொல்யூட் சால்வெண்ட் எப்படி இருந்தால் எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். we know that the substance normally exists in three physical states, that is solid, liquid and gas. In binary solutions both the solvent and solute may exist in any of these physical states. எந்த physical stateல வேணால் இருக்கலாம். but the solvent constitutes a major part of the solution. அப்போ அந்த சொல்யூஷனில் யார் வந்து ரொம்ப மேஜராக ஆக்ட் பண்ணுறா அப்படின்னா சால்வெண்ட் தான். அது இல்லைன்னா என்ன ஆகாது, நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் இஸ் த ப்ரைமரி ஃபேக்டர் விச் டிட்டர்மைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனை கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து அந்த சால்வெண்ட் ப்ரைமரி ஃபேக்டராக முதன்மையான ஒரு ஃபேக்டர் ஒரு காரணியாக இருக்குது அப்படிங்கிறத இருக்கணும் கண்டிப்பாக. therefore there are different types of binary solutions as listed in the table 9.1. என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் சொல்யூஷன்னா சொல்யூட் என்னவாக இருக்கணும், சொல்யூட் வந்து சாலிடாக இருக்கணும். சால்வெண்ட்டும் சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா அலாய்ஸ். காப்பர் dissolves in gold, it gives what, alloys. okay, then liquid and solid, liquid வந்து solute ஆகும், solid வந்து solvent ஆகும் இருந்துச்சுன்னா that is what, mercury with sodium, that is amalgam. ஓகே. தென் லிக்விட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சாலிட் லிக்விடோட ஆட் ஆச்சு அப்படின்னா சோடியம் குளோரைட் டிசால்வ் இன் வாட்டர், தட் இஸ் எக்ஸாம்பிள். தென் லிக்விடோட ஆட் ஆச்சு அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். தென் கேஸ் லிக்விட்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்ஸ் இன் வாட்டர், தட் இஸ் சோடா வாட்டர். இங்கே சோடா குடிக்கிறீங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்லையும் என்ன இருக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. தென் gaseous solution liquid கேஸ் கூட ஆட் ஆச்சு அப்படின்னா வாட்டர் வேப்பர் இன் ஏர் கிடைக்கும், தட் இஸ் cloud. கேஸோட ஆட் ஆனால் மிக்சர் ஆஃப் ஹீலியம் ஆக்சிஜன் கேஸஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி சொல்யூட்டிவ் சால்வெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம். now let us see the based on the type of solvent, டைப் ஆஃப் சால்வெண்ட்டை பொறுத்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத, எத்தனை டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் சால்வபிள் இன் வாட்டர். தட் இஸ் வை வாட்டர் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் சால்வெண்ட். however some substance do not dissolve in water. சில நேரங்களில் சில சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகாது, அந்த தண்ணியில் கரையாது. ஓகே, therefore other solvents such as ethers, benzene, alcohol etc are used to prepare solution. அப்போது அதுக்கு தண்ணிக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, ஈத்தர் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணுறாங்க. தென் பென்சீன் ஆல்கஹால் அப்படிங்கிற அந்த லிக்விடை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆர் யூஸ் டு ப்ரிப்பேர் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அந்த பேசிஸ் ஆஃப் டைப் ஆஃப் சால்வெண்ட் சொல்யூஷன் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். தே ஆர் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன். தண்ணியில் வந்து அந்த சொல்யூஷன் கிடச்சிது அப்படின்னா அது அக்வஸ் சொல்யூஷன். தண்ணி இல்லாமல் வேறு ஏதாவது சொல்யூஷன்ஸில் அந்த வேறு ஏதாவது கெமிக்கல்ஸில் இல்லைனா லிக்விட்ஸில் வந்து அந்த சொல்யூஷன்ஸ் கிடச்சி அப்படின்னா நான் அக்வஸ் சொல்யூஷன்ஸ். இப்படி இதை வந்து நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். aqueous solution, the solutions in which water act as a solvent is called aqueous solution. Example is common salt in water, sugar in water, copper sulfate in water, etc. Now let us see the non-aqueous solution. The solution in which any liquid other than water அப்படிங்கிற விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோ, other than water act as a solvent is called as non-aqueous solution. Solvent other than water is referred as non-aqueous solvent. Generally, alcohols, benzenes, ethers, carbon disulfide and acetone, etc. are used as non-aqueous solvents. Example for non-aqueous solution is sulfur dissolved in carbon disulfide. Sulfur வந்து எதில் டிசால்வ் ஆகும், கரையும் அப்படின்னா கார்பன் டை சல்ஃபைடில் தான் கரையும். அயோடின் டிசால்வ்ட் இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு. அயோடின் எதில் ஆகும் அப்படின்னா கார்பன் டெட்ராக்ளோரைடில் தான் கரையும். CCl4, C கார்பன் Cl4, டெட்ரா அப்படின்னா 4ன்னு அர்த்தம். ஓகேவா, CCl4னு சொல்லுவாங்க, அதோட ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா. அயோடின்னா ஜஸ்ட் ரைட் I. ஓகே, தென் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை வச்சு அது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதோட டைப்ஸ் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிற 3 டைப்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் தட் கேன் பி டிசால்வ்டு இன் த கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். சால்வெண்ட் எப்படி இருக்குது அப்படி, சால்வெண்ட் லிமிட்டட் அண்டர் எனி கிவன் கண்டிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் த கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்.
அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் கொடுக்குறாங்கிறத வச்சு என்ன பண்ணலாம், அதை நம்ம என்ன சொல்யூஷன்ஸ் ஈஸியாக சொல்லிட முடியும். சொல்யூஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு த ஃபாலோயிங் டைப்ஸ். ஒன் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், unsaturated solution and super saturated solution. Okay, sulfur is soluble in carbon disulfide. இதை வந்து நீங்கள் அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்துருப்பீங்க. தென் saturated solution, a solution in which no more solute can be dissolved in definite amount of solvent at a given temperature is called saturated solution. ஓகே, அங்கே இருக்கிற டெம்பரேச்சரில் அந்த 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 சால்வெண்ட்டில் வந்து எவ்வளோ சொல்யூட் போட்டால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் அதை என்ன பண்ணும், கரையும். மிச்சம் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கரையாது. அதாவது எவ்வளோ கரைய முடியுமோ அவ்வளோதான் கரையும். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் கூட என்ன ஆகுது அப்படின்னா கரையாது. அந்த ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் 2 ஸ்பூன் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் மேலே என்ன ஆகாது அப்படின்னா அந்த சுகரோ சால்ட்டோ என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. ஓகேவா? அப்போ எந்த இடத்துல அது கரையாமல் அது நிற்கிதோ அந்த இடம் தான் என்னது அப்படின்னா saturated solution. Again I'm reading, a solution in which no more solute can be dissolved in definite amount of the solvent at a given temperature is called saturated solution. Example, 36 grams of sodium chloride in 100 grams of water at 25 degrees Celsius forms saturated solution. 100 grams of water la 36 grams sodium chloride, that is water, that is common salt. 100 கிராம் தண்ணியில் 36 கிராம் சால்ட்டை தான் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் கூட என்ன ஆகாது அப்படின்னா அது வந்து டிசால்வ் ஆகாது, தட் இஸ் கரையாது. ஓகேவா? அப்போ அந்த ஸ்டேஜ் அந்த இடம் தான் என்ன அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about the super saturated solution. The solution super saturated solution. Next we are going to see about unsaturated solution. Unsaturated solution is one that contains less solute than that of a saturated solution. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 grams வாட்டரில் வந்து 36 grams வந்து சொல்யூட் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we can get the correct saturated solutions கிடைக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 grams தான் நமக்கு இருக்குது, சால்ட் இருக்குது, 100 grams ஆஃப் வாட்டர் இருக்குது. அப்போ அந்த ஸ்டேஜ் அதில் என்ன இருக்குது, அந்த ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னா unsaturated solution. Okay, இப்போ unsaturated solution is one that contains less solute than that of the saturated solution as at a given temperature. Example, 10 grams or 20 grams or 30 grams of sodium chloride in 100 grams of water at 25 degrees Celsius forms an unsaturated solution. Okay, now let us see the super saturated solution. Super saturated solutions means is one that contains more solute than saturated, more solute than super saturated solution is one that contains more solute than the saturated solution at a given temperature. For example, 40 grams of sodium chloride in 100 grams of water at 25 degrees Celsius forms super saturated solution. This state can be achieved by altering any other conditions like temperature, pressure. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பரேச்சரையோ ப்ரெஷரையோ நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆல்ரெடி சேச்சுரேட்டட் பொசிஷனில் அந்த வாட்டரும் காமன் சால்ட்டோட டிசால்விங் பாயிண்ட்டு நமக்கு தெரியும். இப்போ 36 grams தான் 100 grams ஆஃப் வாட்டரில் ஆட் பண்ண முடியும். இப்போது டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அதை வந்து நம்ம 40 gramsக்கு மாற்றணும் அப்படின்னா மாற்ற முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா தட் இஸ் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ ப்ரெஷரையோ டெம்பரேச்சரையோ மாற்றி ஒரு 40 grams ஆஃப் வாட்டரை 40 grams ஆஃப் சால்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் கரைக்க வச்சிட்டோம் அப்படின்னா என்னது, அது சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். திஸ் ஸ்டேட் கேன் பி அச்சீவ்ட் பை அல்டரிங், அண்டர்லைன் பண்ணிக்கோ, திஸ் ஸ்டேட் கேன் பி அச்சீவ்ட் பை அல்டரிங் எனி அதர் கண்டிஷன்ஸ் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷரையும் டெம்பரேச்சரும் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அந்த 40 grams ஆஃப் சோடியம் குளோரைடை வந்து என்ன பண்ணலாம் 100 grams ஆஃப் வாட்டரில் கரைக்க வைக்க முடியும். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள், இது வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். அண்ட் த சொல்யூட் இஸ் ரீஅப்பியரிங் அஸ் கிறிஸ்டல்ஸ். அப்போ மறுபடியும் என்ன ஆகும், அது காமன் கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம், காமன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து மறுபடியும் என்ன ஆகிடும், கிறிஸ்டல்ஸாக மாறிடும். வென் த சொல்யூஷன் இஸ் டிஸ்டர்ப்டு.
அந்த அந்த சொல்யூஷன் வந்து டிஸ்டர்ப் ஆனால் அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? This is supersaturated solutions. Next we are going to see about the concentrated and dilute solution. Concentrated and dilute solution. It is another kind of classification of unsaturated solution. Unsaturated solution oda vera classification. It expresses the relative concentration of two solutions with respect to their solutes present in the given amount of solvent. For example, you are given 2 cups of tea. You're given 2 cups of tea. When you taste them, you feel that one is sweeter than the other. இப்போ 2 கப் ஆஃப் டீ இருக்குது, அதை ஒன்று டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்குது, அனதர் ஒன்று டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, சுகர் வந்து ஜாஸ்தியாக. வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் இட், the tea with sweet more contains higher amount of sugar than other. ஓகே, எதில் ஸ்வீட் அதிகமாக இருக்கோ அதில் சுகர் என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஹவு கேன் யூ எக்ஸ்பிரஸ் த அப்சர்வேஷன்? இதை எப்படி அப்சர்வ் பண்ணதை நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்கன்னா, யூ கேன் சே தட் டீ இஸ் ஸ்ட்ராங்கர், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம். பட் த கெமிஸ்ட் வுட் சே தட் இஸ் கான்சன்ட்ரேட்டட். ஓகே, அந்த கெமிஸ்ட் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ அமௌண்ட் அதிகமாச்சு, இப்போ சொல்யூட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அதில் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சொல்யூட் கம்மியாக இருக்குது அப்படின்னா டைல்யூட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கான்சன்ட்ரேட்டட் அண்ட் த டைல்யூட் சொல்யூஷன். ஓகே, when we compare two solutions having same solute and solvent as one which contains higher amount of solute per given amount of solvent, said the concentrated solution. அதாவது கொடுக்கப்பட்டதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம சொல்யூட்டை ஆட் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் சால்வெண்ட்டோட ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். அண்ட் அது another is said to be dilute solutions. They are schematically represented by the figure. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிகரில் பார்த்தீங்க டைல்யூட் சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் சொல்யூட் வந்து என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். இதுவே வந்து செகண்ட் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா சொல்யூட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன். ஓகே, தென் டிஃப்ரென்ஷியேட்டிங் சொல்யூஷன் as dilute and concentrated is qualitative representation. Okay, differentiating solution is a dilute and concentrated is qualitative. Quality பொறுத்து என்ன represent பண்ணுறாங்க. It does not imply that quantity of the solute பேஸ் பண்ணி இல்லை. This difference observed by means of some physical characteristics such as color and density. இது வந்து எதை மட்டுமே வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா கலரை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். another one is டென்சிட்டியை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா look at the following pictures, label them the dilute and concentrated solution. obviously the dark கலர்ஸில் இருக்கிறது என்னவா இருக்கும், கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். லைட் கலர்ஸில் இருக்கிறது என்னவா இருக்கும், டைலூட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த கலரை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, கலரை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா? இல்லைன்னா டென்சிட்டியை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தென் சாலுபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கரைதிறன். Usually there is a limit to the amount of solute that can be dissolved in the given amount of solvent at a given temperature. Underline பண்ணிக்கோ, given temperature. When this limit is reached, we have a saturated solution. A limit reach பண்ணிச்சு அப்படின்னா அது saturated solution நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். And any excess of solute that is added simply settle down in the bottom of the solution. அதுக்கு மேலே அதனால் கரைக்க வைக்க முடியல அப்படின்னா அந்த சால்வெண்ட்னால என்ன ஆகும், சிம்பிளாக கீழே பாட்டமில் செட்டில் ஆகிடும். That the extent of dissolution of a solution in a solvent can be better explained by its solubility. ஓகேவா? அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரை திறனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சால்பிலிட்டி இஸ் த மெஷர் ஆஃப் ஹவு மச் சொல்யூட் கேன் பி டிசால்வ்ட் இன் அ ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணணும், சொல்யூட் வந்து ஆட் பண்ணால் நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைக்குமோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா சாலுபிலிட்டி, விச் இஸ் கரைத்திறன் இன் தமிழ். ஓகே, கரைத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. Solubility is defined as the number of grams of solute that can be dissolved in 100 grams of solvent to form a saturated solution at given temperature and pressure. For example, 36 grams of sodium chloride need to be dissolved in 100 grams of water to form a saturated solution at 25 degrees Celsius. Thus, the solubility of NaCl in water is 36 grams at 25 degrees Celsius. The solubility is mathematically expressed as solubility is equal to mass of the solute divided by mass of the solvent
into 100. சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா solubility is the ratio of the mass of the solute and the mass of the solvent. ஓகே, ரேஷியோ இந்த percentage of the ratio of அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? தென் solubility of some common substance in water at 25 degrees Celsius is calcium carbonate. கால்சியம் கார்பனேட் இஸ் சாலிட். எஸ்ன்னு கொடுத்துருந்தேன், எஸ் ப்ராக்கெட்டில் எதுக்காக எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாலிட். ஓகே, அப்போ சாலிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா 0.0013. தென் சோடியம் குளோரைட்னு பார்த்துக்கிங்க அப்படின்னா 36 கிராம். அப்போ அந்த வாட்டரில் ஆட் ஆகுது 100 கிராம்ஸ் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ ஆட் பண்ண முடியும்? 0. இப்போ கால்சியம் கார்பனேட் எடுத்துட்டிங்கன்னா 0. இல்லைன்னா 1.3 இன்ட்டு 1.3 மில்லிகிராம்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். சிம்பிளாக இது எழுதணும்னா மில்லிகிராம்ஸில் ஆட் பண்ண முடியும். தென் சோடியம் குளோரைட்னு பார்த்தீங்கன்னா 36 கிராம்ஸ் ஆட் பண்ண முடியும். அமோனியான்னு பார்த்தீங்கன்னா 48 கிராம்ஸ் ஆட் பண்ணலாம். சோடியம் குளோரைட்னு சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு பார்த்தீங்கன்னா 80 கிராம்ஸ் ஆட் பண்ணலாம். குளுக்கோஸ் 91 கிராம்ஸ் ஆட் பண்ணலாம். சோடியம் புரோமைட் 95 கிராம்ஸ் ஆட் பண்ணலாம். தென் சோடியம் அயோடைட்னு பார்த்தீங்கன்னா 184 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும் வாட்டரில். ஓகேவா? திஸ் இஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ். இது வந்து 1 மார்க்கில் வரதுக்கான வாய்ப்புகள், சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் யூ நோட் இட் கேர்ஃபுல்லி. ஓகே, தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த சாலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் 3 மெயின் ஃபேக்டர்ஸ் விச் கவர்ன் த சாலிபிலிட்டி ஆஃப் சொல்யூட். They are nature of the solute and the solvent. Solute solvent-ஐ பொறுத்து அது அஃபெக்ட் ஆகும். தென் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஏன்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் மாற்றுறது மூலமாக அதோட சால்பிலிட்டி என்ன பண்ண முடியும், நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ அது அந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. தென் nature of the solute and the solvent. The nature of the solute and the solvent plays an important role in solubility. Although the water dissolves in enormous variety of substances, both ionic and covalent. அயானிக் அண்ட் கோவலண்ட், இட் டஸ் நாட் டிசால்வ் எவ்ரி திங். எதுவுமே என்ன ஆகாது, எல்லாமே டிசால்வ் ஆகாது. த ஃப்ரேஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் ஆஃபன் யூஸ் வென் ப்ரெடிக்டிங் சாலிபிலிட்டி லைக் dissolves like. Okay, this expression means that the dissolving occurs when similarities exist between the solvent and the solute. சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், the common salt is a polar compound and dissolves readily in polar solvent like water. ஓகே, போலார்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் அப்படிங்கிற 2 அயான் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நான் போலார் காம்பவுண்ட்ஸ் ஆர் சால்வபிள் இன் நான் போலார் சால்வன்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேட் டிசால்வ்ட் இன் ஈத்தர். நம்மளோட கொழுப்பு வந்து எதில் கரையும் அப்படின்னா ஈத்தரில் கரையும். ஈத்தருங்கிறது ஒரு சொல்யூஷன், ஒரு லிக்விட். ஓகே, பை நான் போலார் காம்பவுண்ட்ஸ் டு நாட் டிசால்வ் இன் போலார் சால்வன்ட்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ, இது 1 மார்க்கில். இப்போ 2 அந்த செகண்ட் பேரா ஃபுல்லாகவே என்ன வரலாம், 1 வேர்டில் வரலாம். போலார் சால்வெண்ட்ஸ், போலார் காம்பவுண்ட்ஸ் டு நாட் டிசால்வ் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ ஈத்தருங்கிறது பாசிட்டிவோ நெகட்டிவோ கிடையாது, மெருவே நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கும் அதில். ஓகேவா? ஈத்தருங்கிறது அது நெக்ஸ்ட் லெசன் நீங்கள் படிப்பீங்க, ஈத்தர்னா என்ன அப்படிங்கிறத படிப்பீங்க. அதில் பாசிட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் எதுவுமே இருக்காது. அது வந்து நான் போலார் சால்வெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்போ வாட்டர்னு எடுத்திங்கன்னா H+ அயான் OH- அயான் இருக்கும். இப்போ வந்து சோடியம் குளோரைன் எடுத்திங்கன்னா Na+ அயான் Cl- அயான் 2 அயான் இருக்கும். ஓகேவா? அப்படி 2ஆக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா 2 அயானாக நமக்குனால பிரிக்க முடியுதுன்னா அது வந்து போலார் சால்வெண்ட்ஸ். போலார்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மேக்னெட் எடுத்திங்கன்னா அப்படின்னா நார்த் போல் சவுத் போல் 2 போல்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் அப்படிங்கிற 2 அயான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈத்தரில் ஒன்று பாசிட்டிவ், அது வந்து நெகட்டிவ் மட்டும்தான், நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நான் போலார் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேட்டும் நான் போலார் காம்பவுண்ட்ஸ் தான். அப்போ ஃபேட் எதில் டிசால்வ் ஆகும் அப்படின்னா ஈத்தரில் டிசால்வ் ஆகும். இப்போ இதுதான் வந்து மெயின் திங். ஓகேவா? அப்போ போலார் சால்வெண்ட்ஸ்னால் என்ன, போலார் சால்வெண்ட்ஸ் போலார் காம்பவுண்ட்ஸாக என்ன, நான் போலார் காம்பவுண்ட்ஸாக என்னன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், effect of temperature. Solubility of solids in liquid. Generally, the solubility of a solid solute in a liquid solvent increases. Okay, solubility of a solid solute in liquid solvent increases with increase in temperature. Temperature increase என்ன ஆகும் அப்படின்னா solubility இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த கரைதிறன் அதிகமாகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் சுகர் வில் டிசால்வ் இன் வார்ம் வாட்டர் தென் இன் த கோல்ட் வாட்டர்.
Okay, in endothermic process, solubility increases with increase in temperature. In exothermic process, solubility decreases with decrease in temperature. Okay, next, solubility of gases in liquid. And do you know why it is bubbling when water is boiled? Boil பண்ணும்போது ஏன் பப்ளி அந்த மேலே அந்த பாயில்ஸ் வந்து வருது அப்படின்னா solubility of gases in liquids decreases with increase in temperature. Generally the water contain dissolved oxygen. When water is heated, the solubility of the oxygen in water decreases, so the oxygen escapes in the forms of bubbles. Oxygen வந்து என்ன ஆகும், அந்த பபிள்ஸில் இருந்து எஸ்கேப் ஆகுது. The aquatic animals live more in cold regions because more amount of dissolved oxygen is present in water in cold regions. So this shows that the solubility of oxygen in water is more at low temperatures. இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின்ஸில் இது கேட்கலாம். ஏன் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து கோல்ட் ரீஜியன்ஸில் வந்து அதிகமாக இருக்குது, ஏன் வந்து நம்ம அந்த ஹாட்டான ஏரியாவில் அதிகமாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கொஷின்ஸ் வரலாம். இது வந்து நீங்கள் டைரெக்டாக கேட்காம கொஞ்சம் திங்க் பண்ணி எழுத மாதிரி திங்க் அண்ட் ஆன்சர் ஹாட் கொஷின்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. Next we are going to see about the effect of pressure. The effect of pressure is observed only in the case of solubility of a gas in a liquid. When the pressure is increased, the solubility of a gas in a liquid increase. The common examples for solubility of gases in liquids are carbonated beverages, that is soft drinks, household cleaners containing aqueous solutions of ammonia, formalin, aqueous solution of formaldehyde, okay, etc. Okay, this is what அந்த ஹவுஸ் ஹோல்ட் க்ளீன் பண்ணுறதுக்கானதில் வந்து இது அதிகமாக இருக்கும், அந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி கார்பனேட்டட் வாட்டர்ஸில் என்ன இருக்கும், அந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து the effect of pressure on the solubility of a gas in liquid is given by Henry's law. Henry's law, it states that the solubility of a gas in a liquid is directly proportional to pressure. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த சால்பிலிட்டியும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ our the solution is a definite temperature. அப்போ டெம்பரேச்சர் வந்து என்னமா இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சால்பிலிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Next we are going to see about the concentration of solution. So far we discussed what is solution. என்ன சொல்யூஷன்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணோம், what does it consist of and its types. Most of the chemical reactions takes place in solutions form. என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் நமக்கு என்ன கிடைக்குது, ஃபைனலாக கிடைக்கிறது என்ன அப்படின்னா சொல்யூஷன்ஸ் ஃபார்மில் தான் கிடைக்குது. ஸோ இட் இஸ் எசென்ஷியல் டு குவான்டிஃபை த சொல்யூட் இன் சால்வெண்ட் டு ஸ்டடி த ரியாக்ஷன்ஸ். To quantify the solution in a solution, we can use term as concentration. Concentration of a solution may be defined as the amount of solute present in a given amount of solution or solvent. அப்போ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசென்ட் என்ன, எவ்வளோ அந்த ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட்டில் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், அதுக்கு எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை வச்சு அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூஷன் மே பி டிஃபைன்டு த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசென்ட் இன் அ கிவன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஆர் சால்வெண்ட். ஓகேவா, அப்போ அந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சொல்யூட்டில் எவ்வளோ சால்வெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு இந்த கான்சன்ட்ரேஷனை சொல்கிறாங்க. குவான்டிடேட்டிவ்லி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூஷன் மே பி எக்ஸ்பிரஸ் இன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், பட் ஹியர் வி டிஸ்கஸ் த பர்சன்டேஜ் பை மாஸ் அண்ட் பர்சன்டேஜ் பை வால்யூம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மாஸ் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் into 100. The mass percentage of a solution is defined as the percentage of the mass of solute present in a solution. It is mostly used when solute is solid and solvent is liquid. It mostly underline பண்ணிக்கோ, it is important. Mass percentageல solute வந்து என்னவா இருக்கணும், when solute is solid-ஆ இருக்கணும் and solvent வந்து liquid-ஆ இருக்கணும். கரைபொருள் வந்து solid-ஆ இருக்கணும், கரைப்பான் வந்து லிக்விடாக இருந்தால் மட்டும் இந்த மாஸ் பர்சன்டேஜ் சாத்தியம். நிறைய அதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100. ஓகே, மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்டூ 100. ஃபார் எக்ஸாம்பிள் 5% of sugar solution means 5 grams of sugar and 95 grams of water, hence it is means of 100 grams of solution. ஓகேவா, இப்படி தான் சொல்யூஷன் அப்படிங்கிறத எழுதணும். ஓகேவா, யூஸ்வலி
மாஸ் பர்சன்டேஜ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை ஆஸ் WW வெயிட்டில் தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ மாஸ் பர்சன்டேஜ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அண்டர்லைன் பண்ணிக்கோ, மாஸ் பர்சன்டேஜ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். Then next we are going to see about the volume percentage. The volume percentage is defined as the percentage by volume of solute present in the given volume of the solution. அப்போ volume percentage is equal to volume of the solute divided by volume of the solution is 100. அதே மாதிரி தான் volume percentage is equal to volume of the solute divided by volume of the solute plus volume of the solvent into 100. For example, 10% of volume of the solution சொன்னீங்க of ethanol waterன்னு சொன்னீங்கன்னா 10 ml of ethanol plus 10 ml of solution, அப்போ 90 ml of வாட்டராக இருக்கணும். ஓகேவா, இது இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, then usually the volume percentage is expressed as VV. It is used when both the solute and solvent are liquids. அண்டர்லைன் பண்ணிக்கோ, it is used. இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே லிக்விடாக இருந்தால் மட்டும்தான் இந்த வால்யூம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ண முடியும். வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். வால்யூம் பர்சன்டேஜ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்போ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இது அண்டர்லைன் பண்ணிக்கோ, பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட். Because of expansion of liquid, this is important 1 mark. Volume percentage decrease with increase in temperature because of expansion of liquid. You can notice that in the commercial products that we come across in our daily life, such as solutions of syrups, mouthwash, antiseptic solution, household disinfectants, etc., the concentration of the ingredients is expressed as volume by volume. Similarly, the ointments, antacid, soaps, etc., concentration of solution are expressed in weight by weight. ஓகே, பாயிண்ட் பண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா 1% ஆஃப் வெயிட் பை வெயிட்னு கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜ், அந்த மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. WWனா மாஸ் பர்சன்டேஜ், VVனா அது வால்யூம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. Okay students, thank you so much for watching.